சொந்தங்கள். அப்பா, என்னப்பா இது? இப்ப ஏன் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? போன்ல என்கிட்ட சொன்னதெல்லாம் இப்ப நேர்ல சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. நீங்க போன்ல சொன்னதெல்லாம் இப்ப என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். என்னோட உறவை அறுத்துக்க போறீங்களா? நீங்க இப்ப சொன்னதான்ப்பா. நீங்க சொன்னதெல்லாம் மனசார சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். இல்ல, உங்களால அதெல்லாம் மனசார சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா. நம்ம உறவுன்னு அவ்வளவு சாதாரணமானது இல்லையே. ஒரு போன் பண்ணி அறு தெரியும்னு சொன்னா அது அருந்து போயிடுமா? ஏன்பா எங்கேயோ பாக்குறீங்க? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என் உறவு அறு தெரிய போறீங்களா? பதில் சொல்லுங்கப்பா எனக்கு. உங்க நித்யாவோட உறவு அறு தெரிய போறீங்களாப்பா? அது எப்படிப்பா நீங்க அப்படி பேசலாம்? அக்கா அக்கா நீ என்ன சொல்ற? அப்பா உன்கிட்ட அப்படியே பேசினாரு. என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுமா. என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு அப்பா எங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணாருமா. போன் பண்ணி அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மகளா இருக்க முடியாதா? புகுந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் தானே இருக்கணுமா? எனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியும். இந்த உலகம் சமுதாயம் எல்லாம் அப்படித்தானே நினைக்குது. அதனாலதான் தயவு செஞ்சு இந்த உலகத்தை பத்தியும் சமுதாயத்தை பத்தியும் யோசிக்காதீங்கப்பா. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, யார்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கோ அவங்கதான் வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு. தோல்வியை ஒத்துக்க கூடாதுங்கிற பலம் உங்ககிட்ட இருந்தா எனக்கு வந்துச்சுப்பா. இது வரைக்கும் அந்த பலம் குறையாம நான் இருக்கேன். ஆனா நீங்க என்னப்பா, நீங்க ஏன் தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க? சரி விடு நித்யா. உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவரோட மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் அதை மாத்திக்கவே மாட்டாரு. என்னம்மா நீங்க அப்பாவுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்க. ஆமா நித்யா, ஏன்னா அவரு என்னோட புருஷன். என்னோட வாழ்க்கையில யாரோட முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கிறேன்னா அவரோட முடிவுக்கு தாமா கட்டுப்படுவேன். அவரு சொல்றதே தான் நானும் சொல்லுவேன். நீ உன்னோட குடும்பத்துல கவனத்தை செலுத்து. உனக்கு உன் குடும்பம் மட்டும் போதும். தயவு செஞ்சு எங்களை இப்படியே விட்டுடு நித்யா. நீ போயிடு. உங்களுக்குலாம் என் கூட உறவு வச்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப சரிம்மா, உங்களோட பொண்ணுங்கிற உரிமையில இருந்து என்ன நீங்க தாராளமா தூக்கி எறியலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்ன நான் ஒரு பொண்ணுங்கிற கடமையில இருந்து என்ன யாராலையும் தூக்கி எறிய முடியாது. உங்களாலையும் முடியாது, அப்பாவாலையும் முடியாது. ஹலோ
நித்யா கனிகா உன் கூட இருக்காளா? இல்லையே. ஏன்? இல்லையா? நித்யா ஆக்சுவலி அவ இன்னும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணா லைனும் கிடைக்கல. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக கனிகா உன் கூட இருக்கான்னு நான் போய் சொல்லிட்டேன். நித்யா அத்தை ஃபோன் பண்ணாங்கன்னா நீ சமாளிச்சிருவல்ல? ஐயோ அக்கா, ஆனா நான் அக்கா எனக்கு இன்னொரு லைன்ல அத்தை ஃபோன் பண்றாங்க. நித்யா நீ அத்தை கிட்ட பேசு, தயவு செஞ்சு சமாளிச்சுக்கோ. நான் ட்ரை பண்றேன்க்கா. ஹலோ அத்தை. ஏமா நித்யா, இந்த கனிகா உன் கூட தான் இருக்காளா? ஆமா அத்தை, கண்ணு என் கூட தான் இருக்கா. அவ ஏதோ புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா காலேஜ்ல இருந்து அப்படியே எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டா. அது எப்படி அவ அங்க வருவா? சொல்லாம கொள்ளாம வந்துருவாளா? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போக மாட்டாளா? இங்க வீட்ல நாங்க எல்லாரும் டென்ஷனா இருக்கோம். அந்த பொண்ணை காணோம், நான் பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்திருக்கேன். அவ அங்க வந்துட்டாளாம். அந்த உதவாக்கார வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. எவ்வளவு நேரமா நான் நம்பரை ட்ரை பண்றேன். அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அத்தை. போன்ல சார்ஜ் இறங்கிடுச்சாம். அதான். என்ன சார்ஜ் தீந்து போச்சு? உன்கிட்ட போன் இருக்குல்ல, அதுல பண்ண வேண்டியதானே? இந்த பொண்ணு எப்பதான் திருந்த போறாளோ தெரியல. அவளுக்கு யார பத்தியும் கவலையே இல்லையா? முதல்ல போன் அவகிட்ட கொடு. நீ போன் அவகிட்ட கொடுன்னு சொல்றல்ல, என்ன ஆச்சு? அத்தை அவ பாத்ரூம்ல இருக்கா. நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி, 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நானே அவளை சரி பண்றேன். நான் நித்யா பேசுறேன். கண்ணு உன் கூட தானே இருக்கா? 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? என்ன கண்ணு இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ஆனா அவ காலேஜ் முடிஞ்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சே. ஐயோ, எங்க போனானே தெரியல. வைஷாலி, கனிகா காலேஜ் முடிஞ்சோன்னு நித்யா கூட புக் வாங்குறதுக்காக போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. அத்தை கூட போன்ல பேசிட்டாங்க. ஆனா அக்கா, இப்பதானே 3 நாளைக்கு முன்னாடி அவ நித்யா கூட மார்க்கெட்டுக்கு போனா. அப்ப ஏன் அவ புக்ஸ் வாங்கல? ஒருவேளை காலேஜ்ல அந்த புக் அப்ப தேவைப்பட்டிருக்காதோ என்னமோ. கடைசி நேரத்துல தான் இந்த காலேஜ்ல அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க. வைஷாலி, என்னாச்சு அத்தை? ஏன் இவ்வளவு டென்ஷனா உட்காந்துருக்கீங்க? கண்ணு ஒன்னும் தனியா இல்ல, நித்யா தான் அவ கூட இருக்காளே. இருங்க, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். அவ போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, புரிஞ்சுதா? அதனால என்ன, நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ நித்யா, நான் வைஷாலி பேசுறேன். அக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? கண்ணு கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடு. அக்கா நாங்க வீட்டுக்கு தான் வரோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுங்களேன். நீ கண்ணுக்கு ஃபோன் கொடு, அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன அக்கா, இங்க நெட்வொர்க் சரியில்லை போல இருக்கு. சரியா கேட்க மாட்டேங்குது. ஹலோ, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வந்து நேர்ல பேசுறோம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்களே. இப்ப என்னம்மா சொல்றா நித்யா? அது ஒன்றும் இல்லை அத்தை, நித்யா நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, பேச முடியல. அவங்க வழியில தான் இருக்காங்க, வந்துருவாங்க அத்தை. இன்னும் எப்பதான் வந்து சேருவாங்க? இப்போ வந்துருவாங்க அத்தை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நித்யா, நெட்வொர்க் ப்ராப்ளம்னால இல்ல, வேற ஏதோ ப்ராப்ளமால தான் நீ என் போனை கட் பண்ணிருக்க. அப்படி என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நித்யாவும் கண்ணுவும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா தான் இருக்காங்க. ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. அதோட லேசான வாடை மட்டும் வந்துட்டு இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கண்ணு கிட்ட பேசணும்னு சொன்னதும் நித்யா ஏன் அவளுக்கு போனை கொடுக்கல? இல்ல ஒருவேளை கண்ணு நித்யா கூடவே இல்லையா? ஒருவேளை கண்ணு அங்க நித்யா கூடவே இல்லைன்னா வேற எங்க போயிருப்பா? அதுல், நீ இப்படி பண்ற? ஏய், என்ன அதுல், நீ ஓவரா பண்ற. எனக்கு ஓட்டி விட அதுல். என்னைய கேள்றியா? நான் உனக்கு கேள்றேன். ஏய் வலிக்குது கண்ணு.
டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? உன்னை காணோன்னு வீட்ல எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. கண்ணு எங்க இருக்கான்னு அத்தா அப்ப இருந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் நான் போய் சொல்லியிருக்கேன். கண்ணு ஏன் கூட தான் இருக்கேன்னு நான் மறுபடியும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம என்னோட பொறுமையை சோதிக்கிற. உனக்கு என்ன கவலை? உனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. நீ பாட்டுக்கு இவனோட நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஆரம்பத்திலே உன்கிட்ட நான் சொன்னேன், உன்னோட எல்லையை நீ தாண்ட கூடாதுன்னு சொன்னேன். அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? தப்புலாம் என்னோடதுதான். இவ அப்பவே போலாம் தான் சொன்னா. நான் தான் இவகிட்ட அப்புறமேல் போலாம், கொஞ்சம் இருன்னு சொன்னேன். அப்படியா? அவ மேல எந்த தப்பும் இல்லையா? அப்ப நீ ஏன் அவளை தடுத்த? அவ தப்பு பண்ணலனா நீ ஏன் அவளை தடுத்தன்னு சொல்லு. எந்த உரிமையில தடுத்த? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அவளை காதலிக்கிறியா? தப்பு பண்ணது நீங்க 2 பேரும் இல்ல, மொத்த தப்பையும் பண்ணது நான் தான் மூலகட்டத்தனமா உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்க 2 பேருக்காகவும் நான் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? இதுக்கு மேல நான் எந்த தப்பும் பண்றதுக்கு தயாரா இல்ல. இனிமே உங்க 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எங்களை என்ன வேணா பண்ணுங்க, திட்டுங்க, அடிங்க, கொல்லுங்க. ஆனா எங்களுக்கு சப்போர்ட் பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ் அண்ணி. ஆமா அண்ணி, we are really very sorry. இதுக்கு மேல இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டேன் அண்ணி. கண்ணுவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்க வீட்டுல இருக்கவங்க பெருமைப்படணும். இத பாருங்க அண்ணி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆமா அண்ணி, ப்ளீஸ் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். சரி, ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது. தேங்க்ஸ் அண்ணி. Thank you so much அண்ணி. சரி வா போலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? என்னங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க சாப்பிடாம என்னைக்குங்க நான் சாப்பிட்டிருக்கேன்? நீயும் காலையில இருந்து சாப்பிடலையா? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்க மாட்டேங்குது. ஏங்க நீங்க அப்படி பண்ணீங்க? நம்ம முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை பாக்குறதுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க நம்ம பொண்ணு தயாரா இருக்கா. அவளை போய் வேதனைப்படுத்திட்டீங்களே. அவ ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒரு மகளாவும் மருமகளாவும் தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ உறவை அறுத்தெறியறேன்னு சொல்லிட்டீங்களே. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளோட உறவை அவ அறுத்தெறிஞ்சுதான் ஆகணும் பாரதி. அவ நமக்கு உதவி செய்யறத தடுக்கிறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. அவளை தடுத்துதாம ஆகணும், இல்லைன்னா அவளோட புகுந்த வீட்டுல அவளுக்குன்ற இடம் நிச்சயமா கிடைக்காது பாரதி. அவளுக்கு அதுதான் குடும்பம். எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாதுங்க. எனக்கு என் பொண்ணுங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீங்க என் பொண்ணை அழ வச்சுட்டீங்க. நானும் உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு உங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க அவளுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்க. பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்க. எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியுங்க. நம்மளை விலக்கி வச்சுட்டு அவளால சந்தோஷமா இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன நம்ப பாரதி. நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போனாதான் அவ குடும்பத்துல அவ நிம்மதியா வாழ முடியும். பாரதி, அவ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்.
இந்த விஷயத்துல எனக்கு உன்னோட துணை வேணும். இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் பாரதி. எனக்கு சத்தியம் பண்ணு, இனிமே நீ நித்யா கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. அவ என்ன சொன்னாலும் சரி, அழுதாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு. இனிமே நம்மளோட கஷ்டங்களை நம்ம பொண்ணு கூட நம்ம பகிர்ந்துக்க கூடாது பாரதி, பகிர்ந்துக்கவே கூடாது. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாமளே பார்த்துக்கலாம். ஆனா நம்ம பிரச்சனைகளோட நிழல் கூட நித்யா மேல படக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு பாரதி. உங்க மேல சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தாங்க நான் செய்வேன். கண்ணு வா வா. வந்துட்டீங்களா? அக்கா, அத்தை எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. அநேகமா தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு, நீ நல்லா தானே இருக்க? சரி விடு, 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல வேண்டாம் அண்ணி, எனக்கு பசிக்கல. கண்ணு, கவலைப்படாதீங்கக்கா, அவ நல்லா இருக்கா. ஆனா இவ்ளோ நேரமா அவ எங்க இருந்தா? ஆக்சுவலி அது 2 பேரும் வந்துட்டீங்களா? ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம்? என்னோட கணக்குப்படி நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனாலதான். டிராஃபிக்கா? நித்யா, இது ரொம்ப சின்ன ஊரு. டெல்லியோ மும்பையோ சென்னையோ இல்ல. 10 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் எடுக்க. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? நான் அப்படி சொல்லலையே. அப்படியே சுத்தி வளைச்சு என்ன இப்படி கேள்வி கேட்கறீங்க? அப்ப நேரடியா கேள்வி கேளுங்களே. இப்படி தலையை சுத்தி மூக்க தொடர விஷயம் எல்லாம் ஏன் முளைக்கு எட்டாது. அதை நான் புரிஞ்சுக்கவும் விரும்பல. அண்ட் ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கேள்வி கேட்கிற உரிமை இந்த வீட்டுல அத்தைக்கும் மாமாவுக்கும் என் புருஷனுக்கும் மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? வைஷாலி, நான் அவகிட்ட பேசுறேன். நித்யா,